शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्री दक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषदं शांति मंत्रम। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतः बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणम् अस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। பதினொன்றாவது பக்கம். சென்ற வாரம் என்ன பார்த்தோங்கிறத முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் மந்திரத்தை முதல்ல படிக்கலாம். முதல் மந்திரம் அந்த இன்னொரு பேப்பரில் தனியாக இருக்கும். மந்திரம் முதலாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணः பிரதமः ப்ரைதியுக்தः கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி. ஒரு சிஷ்யன் குருவை அணுகி, பக்குவமான தகுதி வாய்ந்த சிஷ்யன் இந்த உலக விஷயங்களில் விவகாரங்களில் அதனுடைய நிலையாமையை புரிந்து கொண்டு இந்த உடம்பு உலகம் இவைகள் ஜடமானவையாக இருக்கின்றன, அனித்தியமானவையாக தற்காலிகமாக இருப்பதாக இருக்கின்றன. இதற்கு வேறாக எந்த ஒன்று இருந்து இதை நடத்துகின்றது? இந்த உலகத்தை நடத்துவது, உடலை நடத்துவது. இங்கே உடலை மையமாக வைத்து சிஷ்யன் கேட்கிறார். இந்த உடலை, மனதை, புலன்களை நடத்தக்கூடிய சக்தி எது? எதனால் தூண்டப்பட்டு இந்த மனமானது செயல்படுகின்றது? மனதோட செயல் சிந்தனை முதலான விஷயங்களை செய்கின்றது. எதனால் தூண்டப்பட்டு கண் காட்சிகளை பார்க்கிறது? எதனால் தூண்டப்பட்டு பிராணன்
அதனுடைய இயக்கத்தை செய்கின்றது, எதனால் தூண்டப்பட்டு காது விஷயங்களை கேட்கின்றது என்று இந்த உடல் மனது இவைகளுடைய இயக்கங்களுக்கு காரணம் எது, எந்த ஒரு சக்தியானது பின்னால் இருந்து இதை தூண்டுகின்றது என்பதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. இந்த உடம்பு மனது இவைகள் இருக்கின்றன, அதே சமயம் இவைகள் பஞ்சபூத காரியம், ஆகவே இவைகள் ஜடமானவை என்பது நமக்கு தெரியும். இந்த உடம்பை இயக்குகின்ற ஒரு உயிரானது உள்ளே இருக்கின்றது என்பதும் நமக்கு தெரிகின்றது. ஒரு நாள் உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் போகின்ற பொழுது உடலானது ஜடமாக ஆகிவிடுகின்றது. இப்போ ஜடமான இந்த உடலை ஏதோ ஒன்று இது நாள் வரை இருந்து இயக்கி கொண்டிருந்தது. அந்த இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள் எது? அந்த இயக்குகின்ற சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நாம் நான்னு சொல்ல முடியும். அது இல்லைன்னாக்கா நான்னு சொல்றதுக்கான ஆள் இல்லாமல் போய்விடுகிறான். அப்போ உண்மையான நான் யார் என்ற கேள்வி வருது. நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உடம்பு தான் நான் என்று விவகாரம் செய்து கொண்டிருக்கிறோம். உடம்பு ஆணாக இருந்தால் நான் ஆண், உடம்பு பெண்ணாக இருந்தால் நான் பெண். அப்புறம் உடம்போட குணங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்முடையது என்று வைத்து கொண்டு நான் இப்படிப்பட்டவன் என்று இன்னார், இந்த இடத்துல பிறந்தவன், இந்த ஊரில் இருக்கிறவன், இந்த பெற்றோருக்கு பிறந்தவன், மற்ற எண்ணற்ற அடையாளங்கள் உடம்பை குறித்து நம்ம பயோடேட்டாவில் என்ன இருக்குது, எல்லாம் உடம்பை குறித்த விஷயம் தானே. எவ்வளோ உயரம், என்ன நிறம், ஆனா பெண்ணா, என்ன பிளட் குரூப்பில் இருந்து எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மனதோட குணங்களையும் வைத்து கொண்டு நான் இந்த மாதிரியான குணமுடையவன், சாந்தமான குணமுடையவன், இல்லை கோபக்காரன், இந்த மாதிரி எண்ணம் நமக்கு மனதோட உணர்வுகளை வைத்து கொண்டு நாம் நம்மை சில சமயங்களில் அடையாளப்படுத்துகிறோம். அப்புறம் புத்தி அறிவை வைத்து கொண்டு படித்திருந்தால் நான் படித்தவன், படிக்கலைன்னா நான் ஒன்றும் படிக்காதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை இந்த விஷயங்கள் தெரியும் தெரியாதுன்னு சொல்லி அறிவினுடைய தன்மையை வைத்து கொண்டு அடையாளப்படுத்துகிறோம். உண்மையிலே இந்த உடம்பு மனது அறிவு, இந்த மனது அறிவு உடம்புல தான் இருக்கு, உடம்போட ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. இந்த மனது அறிவு இவைகளை நம்ம சூக்ஷ்ம சரீரம் என்று தனியாக பிரித்து பார்க்கிறோம். சாதாரணமாக இது உடம்புக்குள்ளே இருந்து உடம்பு இயங்கிறதுக்கு மனது இருக்குது, மனது உடலை இயக்குகின்றது, அறிவை உடலை இயக்குகின்றது என்றாலும் வெளிப்பு நிலையில் இதெல்லாம் சேர்ந்து இயங்குது. அதனால் எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம நான் நினைக்கின்றோம். கனவுல என்ன ஆகுது, இந்த உடம்பு இயங்கலை, ஸ்தூலமான உடம்பு கை கால் அசையாமல் இருக்குது, கண்ணு மூடி இருக்குது, காது மூடி இருக்குது, செயல்படாமல் இருக்குது. ஆனால் கனவு ஒரு உலகம், ஒரு கற்பனையான உலகம் இருக்குது, அதில் நம்ம பார்க்கிறோம், பேசுகிறோம். இந்த நனவு உலகத்தில் என்னெல்லாம் காரியம் பண்ணோமோ அத்தனை காரியங்களையும் நனவுல நாம் செய்கின்றோம். இந்த கண்ணு இல்லாமலே பார்க்கிறோம், இந்த காது இல்லாமலே கேட்கின்றோம், இந்த வாய் இது அசையாமல் இருந்தே செயல்படுகிறோம், இந்த கை கால்கள் இந்த ஸ்தூலமான உடம்புல இருக்க எந்த உறுப்பினுடைய இயக்கமும் இல்லாமல், அதனுடைய சம்பந்தம் இல்லாமல், ஏன்னா அது அசையாமல் இங்கே இருக்குது, அது தெரியுது. அதனால் அதோட சம்பந்தம் இல்லாமலே நம்ம கனவுல சுதந்திரமாக தனியாக இயங்குகின்றோம். இங்கே படுத்திருக்கிறது ஒரு இடம், கனவுல இருக்கிறது காசிலேனா. அதனால் காசிக்கு போட்டது வருமா வரலையாண்ணா, கனவுலையாவது போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லி கனவுல மனசு காசிக்கு போயிடுது. இல்லை வேற எங்கேயோண்ணா, ஏதோ சினிமா பார்த்துட்டு தூங்கினான்னா வேற எங்கேயோ டூயட் பாடிக்கிட்டு இருக்கான் கனவுல, வேற நாட்டில் ஆஸ்திரேலியாவில் போய் டூயட் பாடுறாருன்னா. ஒரு கனவுல மனது எங்கே வேணாலும் போகுது, இருக்கிற இடம் வேற, இருக்கிற காலம் வேற. இங்கே தூங்குறது இரவுல, கனவுல இருக்கிறது பகல்ல. இல்லை இங்கே பகல்ல தூங்கிட்டு கனவுல இரவுல இருக்கிறான். அப்போ கனவு இடம், கனவு காலம், கனவுல இருக்கக்கூடிய ஒரு உடல், கனவுல இருக்கக்கூடிய நான்கிற உணர்வு முற்றிலும் வேறானதாக இருக்கின்றது. அப்போ அங்கே அங்கே நான் யார்? இந்த உடம்பு ஸ்தூலமான உடம்பு தான் நான்னாக்கா, கனவுல இருக்கக்கூடிய நான் யாருங்கிற கேள்வி வருகின்றது. கனவுல நமக்கு இந்த மனது தான் கனவு உலகத்தை கற்பித்து நனவுல நிறைவேற்றி கொள்ள முடியாத ஆசைகள் எல்லாம் கனவுல நிறைவேற்றி கொள்ளுகிறது, அல்லது தன்னுடைய வாசனைகள், அனுபவமாக இருக்கக்கூடிய வாசனைகளை அங்கு வெளிப்படுகின்றது. அதற்கேற்றாற் போல் அது செயல்படுகிறது. அதனால் மனது கனவில் சுதந்திரமாக செயல்படுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ உடம்பு வேறு, மனது வேறாக இருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ளேயே, இந்த ஸ்தூலமான உடலுக்குள்ளேயே சூக்ஷ்மமான ஒரு உடலானது இருக்கின்றது. அதில் சாஸ்திரம் அதான் சொல்லுது,
இந்த நம்ம பார்க்கிற நம்ம நனவுல பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த தோல், இந்த 5 உறுப்புகள், அறிவு கருவிகள், அப்புறம் செயல் கருவிகள், கைகள், கால்கள், இது எல்லாமே பிராணன், இது எல்லாமே இந்த ஸ்தூலமான உடம்புல இல்லை, அது சூக்ஷ்மமான உடல்ல இருக்கின்றது. இந்த ஸ்தூலமான உடல் அது இருந்து செயல்படுவதற்கு ஒரு இடமாகத்தான் இருக்கு. இந்த உடம்பு ஸ்தூலமான உடம்பு, சூக்ஷ்மமான இந்த உடல் இருந்து செயல்படுவதற்கு ஒரு இடமாக இருக்கு. நம்ம இருந்து வேலை செய்கிற வீடு மாதிரி இந்த ஸ்தூல உடம்பு இருக்கு. ஏன்னா இது சம்பந்தம் இல்லாமலும் நம்ம தனியாக இருக்க முடிகிறது. வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருந்து வேலை பார்க்குறோம், வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் வேலை பார்க்க முடியுது. அதே மாதிரி விழிப்பு நிலையில் இந்த உடம்புல இருந்து வேலை பார்க்குறோம், கனவு நிலையில் இந்த உடம்பு இல்லாமலே அந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு, தனியாக ஒரு உடல் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால இது எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறது, அது ஜீவன். அந்த சூக்ஷ்ம சரீரம், அதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அனுபவங்களும் அந்த மனது, புத்தி அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. அதுதான் ஜீவன்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சம்பந்தம் வர்றது பிறப்பாக இருக்கின்றது. ஒரு சூக்ஷ்ம சரீரம் என்ற ஜீவன் ஒரு ஸ்தூலமான உடம்புக்குள்ள சேர்ந்து அவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றான். அதில் இருந்து என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறான். அந்த ஸ்தூலமான உடலானது எந்த அளவுக்கு அது ஆக்டிவாக செயல்பட தகுதியுடையதாக இருக்கோ அதிலிருந்து செயல்படுகிறான். அது செயல்படுவதற்கு தகுதியற்றதாக ஆகின்ற பொழுது அந்த ஜீவன், அந்த சூக்ஷ்ம சரீரமானது உடலை விட்டு பிரிந்து இன்னொரு உடலை எடுத்து கொள்கின்றது. இதுதான் சாஸ்திரம் சொல்கிற விஷயம். ஆனால் இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இவைகள் மட்டும்தான் இருக்கின்றனவானா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, முதல் கேள்வி புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்தூலமான உடம்பு இருக்குன்னா அது மட்டும் இல்லை, அதற்குள்ள ஒரு சூக்ஷ்மமான உடம்பு இருக்குங்கிறது கனவு அனுபவத்திலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அனுபவத்திலேயே இருக்கு. அதை சாஸ்திரம் இன்னும் தெளிவாக சொல்லுகின்றது. அப்புறம் நம்மளுடைய பிறவிக்கு காரணம், பிறப்பு எப்படி வருது, மரணம் எப்படி வருதுன்னா இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இதற்குள்ள சம்பந்தம் வர்றது தான் பிறப்பு. அந்த சம்பந்தம் விட்டு போகிறது என்பது மரணம். அதுக்கப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த மனது, இது மட்டும், இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இந்த ரெண்டும் மட்டும் தான் இருக்கிறதான்னு கேள்வி கேட்கிற பொழுது இல்லை, இதற்கு மேலேயும் சில இருக்கு. அதுவும் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்தில் கனவும் இல்லாத ஒரு உறக்க நிலை வருது. விழிப்பு நிலை, கனவு நிலை, கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலைன்னு இருக்கு. அப்போ மனதும் செயல்படுவது இல்லை. அங்கே என்ன இருக்கு? ஒரு அஞ்ஞானமானது இருக்கின்றது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு கூட நமக்கு இல்லை. நான் ஆண், பெண், நான் மனிதன் எந்த உணர்வும் இல்லை. நான் இதுங்கிற எந்த வேற்றுமை உணர்வும் இல்லை. எதுவும் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் நாம் இருக்கிறோம். இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு ரெண்டும் அடங்கி இருக்கின்ற காலத்திலும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதை அனுபவிக்கிற நாம் இருக்கின்றோம். விழித்த உடனே என்ன சொல்கிறோம்? ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன்னு. அப்போ அந்த தூக்க அனுபவம்னு ஒன்று இருந்தது, ஒன்றையும் தெரியாமல் இருந்தேங்கிறது இருந்தது. ரெண்டு இருக்குல்ல, ஒரு அவித்யா, அஜ்ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை அனுபவித்த ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா அஜ்ஞானமும் அனுபவிக்கப்படுது. நான் ஒன்றையும் தெரியாமல் இருந்தேன்னா அது தெரிஞ்சது. ஒன்றும் தெரியாமல் இருந்ததுங்கிறது தெரிந்தது. அங்கே ஒரு சுகமும் இருந்தது. நான் சுகமாக இருந்தேன், ஒன்றையும் அறியாமல் இருந்தேன். அது அப்போ சொல்றதுக்கு முடியலைன்னாலும் வெளித்த உடனே அந்த அனுபவத்தை நம்மால் உணர முடிகின்றது, சொல்ல முடிகின்றது. அப்போ இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களுக்கு வேறாக இன்னொரு உடல் இருக்கு. அது அவித்யா உடல், அஜ்ஞானமாகிய உடல். அதை காரண சரீரம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் மூன்றாவதா ஒரு உடல் இருக்கு. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்மமான உடம்பு, அந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக, ரெண்டுக்கும் காரணமாக அஜ்ஞானம் அல்லது அவித்யா அல்லது மாயா என்று ஒரு உடலானது இருக்கின்றது. அந்த உடல்ல அனுபவத்தில் தான் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் இரண்டுமே ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த காரண நிலையில இருக்கின்றது. அதனால அதுக்கு காரண உடல்னு பேர். இந்த ரெண்டு காரிய உடல், அது காரண உடல். அந்த காரண அவஸ்தையில அது லயமாகி இருக்கின்றது. எப்படி ஒரு மரமோ செடியோ ஒரு விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த விதையிலிருந்து அது வருகின்றது. அப்போ விதைக்குள்ள மரம் இருக்கா இல்லையான்னா, விதைக்குள்ள மரம் இருக்கு.
ஆனால் அது வெளிப்படாத நிலையில் அதிசூக்ஷ்மமான நிலையில் இருக்கின்றது. பிறகு அது முளைத்து வருகின்றது. அந்த மாதிரி இந்த ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் ரெண்டுமே காரண அவஸ்தையில் அவித்தையில் அஞ்ஞானத்தில் தற்காலிகமாக லயமாகி இருக்கின்றது. திரும்ப விழிப்பு வருகின்ற பொழுது அதே ஆள் வந்துடுறான். அதுதான் தற்காலிகமான லயம்னா என்ன அர்த்தம்? அவர் ஆள் சுத்தமாக போகல, தூக்கத்தில் ஆள் போயிட்டாருனாக்கா அப்புறம் அது வேற விஷயம். அதனால் தூக்கத்தில் தற்காலிகமாக உலகத்தை மறந்துட்டு உடலை மறந்துட்டு நான் யாருங்கிறத மறந்துட்டு எவ்விதமான துக்கமும் இல்லாமல் உலக விஷயங்களை பற்றிய கவலை இல்லாமல் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் திரும்ப விழிப்பு வர்ற பொழுது நாள் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடர்றோம். அந்த ஸ்தூல உடம்பு வருது, சூக்ஷ்ம உடம்பு வருது, வாசனைகள் வருது, நான் விவகாரங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் தூக்கத்தில் இருக்கிற பொழுது அஞ்ஞானம் இருந்தது, அங்கே ஒரு ஆனந்தம் இருந்தது. ரெண்டு அனுபவம். ஆழ்ந்த தூக்கத்தில் அஞ்ஞானம் இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனந்தம் ஒரு சுகம்ங்கிறது அங்கே இருக்குது. அதனால தான் தூக்கத்தை விரும்புகிறோம். தூக்கத்தை விரும்பாத ஆள் யாராவது இருக்காங்களான்னு? யாரும் இல்லை. தூக்கம் வரலைன்னா மாத்திரையை போட்டாவது தூங்கணும்னா. அதனால் ஏன்னா அதில் சுகம் இருக்குது. இந்த பகலில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு சுகமாக ஆனந்தமாக இருக்கின்றோம். அதனால் சுகம் இருக்குது, அவித்தை இருக்குது. அதனால் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலுக்கு வேறாக காரண உடல் என்று இருக்கின்றது. அதுதான் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது நமக்கு நித்தியமாக அனுபவத்தில் இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிரளய காலத்தில் உலகம் சிருஷ்டிங்கிறது இல்லாமல் போகிற பொழுது எல்லா ஜீவர்களும் அந்த காரண அவஸ்தையில், அதுக்கு தான் மாயைன்னு பேர், அந்த காரண அவஸ்தையில் காரண நிலையில் தற்காலிகமாக ஒடுங்கி இருக்கின்றன. திரும்ப அடுத்த சிருஷ்டி வர்ற பொழுது தூக்கத்திலிருந்து நம்ம விழிக்கிற மாதிரி அதிலிருந்து மீண்டும் வருகின்றோம். அடுத்த சிருஷ்டிலையும் தொடர்ந்து வர்றோம். அடுத்த சிருஷ்டி, அடுத்த சதுர்யுகம் என்னெல்லாம் வருதோ அதில் வர்றோம். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய தூக்கம், அப்புறம் அதிலேருந்து விழிப்பு வர்றது, அப்புறம் ஒரு சரீரத்தில் இருந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் விடுபட்டு இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறது, பிறப்பு இறப்பாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சமே ஒரு காரண அவஸ்தைக்கு போயிட்டு திரும்ப அது தோன்றி வருதல் என்பது சிருஷ்டி பிரளயமாக இருக்கின்றது. அதனால் இந்த ஜீவர்கள் எப்பொழுது எப்படி தோன்றினார்கள்ங்கிறது தெரியாது. அது அனாதி. எப்படி தோன்றினார்கள்ங்கிறது கூட ஒரு அனுமானமான ஒரு விளக்கம் இருக்குது. ஆனால் எப்பொழுது தோன்றினார்கள்ங்கிறது இல்லை. அதனால் இந்த ஜீவத்துவங்கிறது அனாதி. இது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சியாக போய்கொண்டு இருக்கிறது. பிரளய காலத்தில் காரண அவஸ்தைக்கு போகுது. அப்புறம் சிருஷ்டி விழிப்பு நிலையில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களோட உலகத்தில் இருந்து விவகாரங்களை செய்கின்றான். இதுதான் தத்துவம். இதற்கும் மேலே இது மூணாச்சு. அப்போ அதனால் மூணாச்சு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு. அதனால் 3 சரீரம் இருக்குது. நம்ம விவகாரத்தில் ஸ்தூல உடம்பு இது மட்டும்தான் நாம் நினைத்து கொண்டு இருந்தாலும் மனசுங்கிறதும் இருக்குது. நமக்கு தெரியும் உடம்பு மனசுக்கு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. மனதால் உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மளால் உடம்போட சம்பந்தம் இல்லாமல் மனதை மட்டும் வைத்து கொண்டு கூட செயல்பட முடியும். கனவுல இருக்குது, விழிப்பு நிலையிலும் கூட கை கால் அசைக்காமல் கண்ணை மூடி மனதில் மனக்குதிரையை தட்டி விடுறதுன்னா அதில் கற்பனைகளோடு இருக்கிறோம்ல. ஒரு கவிஞன் இல்லை ஒரு படைப்பாளன்னாக்கா அவன் கற்பனையிலேயே ஒரு கதைகள் இதெல்லாம் பண்ணுறான். அப்போ விழிப்பு நிலையிலையும் மனதை மட்டும் நம்ம செயல்படுத்தி இருக்க முடிகின்றது, ஸ்தூல உடம்போட செயல்பாடு இல்லாமல். ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த ரெண்டும் இல்லாமலே நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் அதை காரண அவஸ்தைன்னு பேர். அங்கே அந்த நிலையில் காரண சரீரம்னு அதற்கு பேர். ஆகவே 3 உடல் இருக்குது. இந்த 3 உடல் மட்டும்தான் இருக்கான்னா, இந்த 3 உடலுமே ஜடமானது. இதை இயக்குவதற்கு காரணமான ஒரு சக்தி இதற்கு வேறாக இருக்கின்றது. அது எது அப்படிங்கிறதான் சிஷ்யனுடைய கேள்வி. இந்த மூன்றையும் ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாலும் இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்கள் லயமாகுது. அப்போ நான்கிறது இல்லாமல் போகிறதில்ல, உயிர்ங்கிறது இல்லாமல் போகிறதில்ல. அப்பயும் உடம்புல ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய திட்டம் இல்லாமலே பிராணன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அந்த பிராணனை இயக்கிறது யார்? அதற்குள்ள ஹிருதயம் துடித்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு இயக்கம் இருந்து கொண்டு இருக்குது. அதை இயக்குகின்ற ஒரு சக்தியானது இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுதும் உடலினுடைய இயக்கம் இருக்குது, மனதினுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் அது சூக்ஷ்மமான நிலையில் அது இருக்கின்றது. அந்த உயிர்த்தன்மைங்கிறது இருக்குது.
அப்போ அப்பொழுதும் அதற்குள்ள இருந்து அதை இயக்குகின்ற சக்தி எது? இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களுக்கு வேறாக இருந்து இந்த உடலை இயக்குகின்ற சக்தி எது என்பதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. இந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்காக சொல்கிறேன், நல்லா சிஷ்யனுடைய கேள்வினா இந்த அளவுக்கு அவன் யோசித்து புரிஞ்சு வைத்து கொண்டு இதற்கும் வேறாக இருந்து இதை இயக்குகின்ற பிராணனுக்கும் வேறாக இருந்துன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் பிராணன் மட்டும் இயங்கி கொண்டு இருக்கு. அப்போ அந்த பிராணனை இயக்குபவன் ஒருத்தன் இருக்கிறான்ல, பிராணனும் ஜடமானது தான், வெளியே இருக்க வாயு தான் உள்ளே இருக்குது, அதுவும் ஜடமானது தான். அங்கே நமக்கு எவ்வளவுதான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை பேரை சொல்லி கூப்பிட்டா முழிச்சிட்றோம். விழிப்பு வந்து இது இல்லை தொட்டு 2 அடியை போட்டாக்கா விழிச்சிட்றான். நல்லா கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறவங்க 2 தடவை கூப்பிட்டாலே எவ்வளோதான் தூக்கத்தில் இருந்தாலும் விழிச்சிடுவான். அப்போ அங்கே கேட்கிறது யார் கேட்டது? யார் கேட்டு முழிச்சது? நல்ல தூக்கத்தில் போயிட்டா நான்கிற உணர்வே இருந்தால் எங்கே இருக்கிறோங்கிறதே தெரியாமல் இருந்தான். ஆனால் தொடர்ந்து 4-5 தடவை கூப்பிடுற பொழுது அது கேட்டது இல்லை, கேட்டுதானே நம்மளை கூப்பிடுறாங்கன்னு அவன் எந்திரிக்கிறான். அப்போ ஒரு அறிவு தூங்காமல் இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்தில் ஸ்தூல உடம்பு மனசு புத்தி எல்லாம் தூங்கினாலும் ஒரு உணர்வு உறங்காமல் இருக்கின்றது. அதுதான் அந்த தூக்க அனுபவத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அந்த சுகத்தை சுகமாக இருக்குது, அது அந்த நேரத்தில் சுகமாக இருக்குது. அந்த அஞ்ஞானத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அது எதுங்கிறதான் கேள்வி. அதனுடைய தன்மை, அதனுடைய சொரூபம் என்ன என்பது சிஷ்யனுடைய கேள்வி. அது ஒரு பொருளை அல்லது ஒரு ஜட பொருளை ஒன்று இயக்குகிறதுனா இயக்குறவன் ஒரு மனிதனாக இருக்கிறான். மனிதனாக இருக்கிற பொழுது கை கால் இதெல்லாம் அவயவங்கள் இருக்குது, வாக்கு இருக்குது, வாயால் பேசி ஒரு கருவியை இயக்கலாம், இல்லை கைகளால் தூண்டி இயக்கலாம், இல்லை சூக்ஷ்மமான ஒரு சக்தி ரூபமாக இருந்து இயக்கலாம். அடுத்த கேள்வி வருது, ஃபேன் ஓடுது அப்படின்னாக்கா ஒரு மின் சக்தி, அது அரூபமான சக்தி, கண்ணுக்கு தெரியல, அதற்கு ஒரு உருவம்லாம் சொல்ல முடியாது, கண்ணுக்கு அது முக்கு அப்படிங்கிற ஒரு வடிவமெல்லாம் இல்லை, ஆனால் உள்ளே இருந்து அது இயக்குகின்றது. ஒரு சக்தி ரூபமாக உருவம் இல்லாத ஒரு ஆற்றல் மாத்திரம் இருந்து இயக்குகின்றது. அந்த அறிவு அது இங்கு புறத்தில் இது ஜடப்பொருள் அப்படிங்கிறதுனால மின்சாரமும் ஜடப்பொருள், இல்லை ஆற்றல் மாத்திரம்னு அங்கே சொல்லலாம். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே அப்படி ஒரு ஆற்றல்னு சொல்கிற போது அது வெறும் ஜடமான ஆற்றலாக இருக்க முடியாது, அது அறிவுடைய ஆற்றல். அதனால தான் கூப்பிடுற பொழுது அவனுக்கு அது கேட்குது, புரிந்து கொண்டு நம்மளை தான் கூப்பிடுகிறார்கள்னு அவன் எழுந்திருக்கிறான். வேற யாரையா பேர் சொல்லி கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டான். இவன் பேரை 4-5 தடவை சொல்கிற பொழுது இவன் கேட்டு எழுந்து விடுகிறான். அப்போ அது கேட்கின்ற ஒரு ஆற்றலாக இருக்கு, அதனால் அறிவு பொருளாக இருக்கின்றது. அதே சமயம் உருவம் இல்லாத ஒன்றாக அது இருக்கின்றது. அப்படி இருக்கா சிஷ்யனுடைய கேள்வி. அப்படி அது அருவ தத்துவமான அந்த அறிவு மாத்திரம் அப்படின்னு அருவ தத்துவமாக அது இருக்கிறதா? அதனுடைய இச்சா சங்கல்ப மாத்திரத்தினால இந்த உடலும் மனமும் பிராணனும் இயங்குகின்றதா? அதான் கேனேஷிதம். இஷிதம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம சென்ற வகுப்புல பாஷ்யத்தில் ஆச்சாரியத்தை விசாரம் பண்ணி பதில் சொன்னார். இஷித்தம்னா அந்த ஒன்றினுடைய, ஏன்னா அதுக்கு உருவம் இல்லை, கை கால்லாம் இல்லை, அவயவம் இல்லைன்னா அதனுடைய சங்கல்ப மாத்திரத்தினால உடம்பானது இயங்குகின்றது. அதனால் அதனுடைய சங்கல்ப மாத்திரத்தினால இச்சை விருப்பத்தினால இந்த உடம்பு மனது இயங்குகின்றதா கேள்வி. இல்லை அது ஒரு தேவன் ஒரு ரூபத்தில் ஒரு வடிவத்தில் இருந்து வாக்குனாலேயோ அல்லது கைகளாலேயோ தூண்டி இந்த உடலை இயக்குகின்றதா? அதனால் இந்த உடம்பு மனது பிராணன் இவைகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி அது அருவ தத்துவமா உருவ தத்துவமா? இது கேள்வி. இதை மனதில் வைத்து அதில் அவனுக்கு சந்தேகம் ஒன்று இருக்குன்னு தெரியுது, அதை எப்படி சொல்கிறது, எப்படி அது இருக்கிறதுங்கிறதுல அவனுக்கு சந்தேகம். அதனால் கேன இஷித்தம் பிரேஷித்தம்னு சொல்லுகிறார். இதனுடைய விருப்பத்தினால் எதனுடைய தூண்டுதலினால் இந்த உடம்பு மனது பிராணன் இவைகள் இயங்குகின்றன என்று சிஷ்யன் கேட்கின்றான். இதில் இன்னொரு விஷயம் வருது. இந்த முதல் கருத்து இதை தெளிவுபடுத்தினார். அது உருவ தத்துவமா அருவ தத்துவமா என்பது சிஷ்யனுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால 2 வார்த்தை பிரேஷித்தம் இஷித்தம் பிரேஷிதம்னு 2 வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அதற்கு அடுத்த கேள்வி 11வது பக்கத்தில்,
சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்கள். மேலே சம்ஸ்கிருதம் தெரியாது, ரெண்டாவது கீழே இருந்து மேலே ரெண்டாவது வரி. அப்புறம் கடைசி பாரா சங்கைன்னு இருக்கு, அது பார்க்க போகிறோம். அதோட சம்ஸ்கிருத வாக்கியம் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க திரும்ப சொல்லலாம். நான் ஸ்வதந்திரம் மனஹ ஸ்வ விஷயே ஸ்வயம் பததீதி பிரசித்தம் தத்ர கதம் பிரஷ்னஹ உபபத்யதே இதி உச்சியதே. இங்கே இன்னொரு கேள்வி. இந்த மனது சுதந்திரமாக, அதுவே சுதந்திரமானது, சுதந்திரமாக இயங்கக்கூடியது, அப்படி இருக்கிற பொழுது அப்படி முடிவு பண்ணிட்டா, இந்த உடம்பு ஜடமானது, உடம்பு மனசு உள்ளேருந்து இயக்குகின்றது. மனதுக்கு உடம்போட சம்பந்தம் இல்லைன்னா உடம்பு இயங்காமல் இருக்கிறது. அப்படி தானே? தூக்கத்தில் அப்படித்தான் இருக்குது. மனசு வேற எங்கேயோ இருக்குது, அதனால் கை கால் அசையாமல் இருக்குது. மனசு உடம்போட சம்பந்தப்படுகின்ற பொழுது விழிப்பு நிலை வந்த உடனே இந்த உடம்பு நான்கிற எண்ணம் வருது. மனதை எழுந்திருக்கலாம், நேரமாச்சு, எந்திரிச்சு வேலைக்கு போகணும், அல்ல அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு மனது உடம்பை தூண்டுகின்றது. ஆகவே உடல் செயல்படுகின்றது. அதனால் இந்த உடம்பு ஜடமானது, அதை மனது இயக்குகின்றது, அது சரி. ஆனால் இந்த மனது அதுவே அறிவு பொருளாக இருக்குது, அதற்கு நான்கிற உணர்வு இருக்குது, உயிர் பொருளாக இருக்கிறது. ஆகவே மனதானது சுதந்திரமாக இருந்து இந்த உடலை இயக்குகிறது என்று சொல்லலாமே. அந்த மனதுக்கும் வேற எது இருந்து மனதை இயக்குகிறதுங்கிறதுக்கு ஏன் போகணும்? மனதே சுதந்திரமான இயக்கமுடையது. அந்த சுதந்திரமாக தான் இயங்கி இந்த உடலோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது மனது உடலை இயக்குகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் மனதையும் ஜடம்னு சொல்லி அதற்கு மேலே இன்னொரு அறிவு பொருள் அது என்னங்கிற கேள்விக்கு போகணும்? அப்படி இல்லை, மனசே சுதந்திரமானது, அது உடலை இயக்குகின்றது. இந்த மின்சாரம் ஃபேனை இயக்குதுன்னா, மின்சாரம் எப்படி? மின்சாரத்துக்கு எங்கேருந்து சக்தி வந்ததுன்னா அதுக்கே அது சக்தி சொரூபமாகவே இருக்குன்னு. மின்சாரம் சக்தி சொரூபமாகவே இருக்குது. அது இந்த ஃபேனோட லைட்டோட சம்பந்தப்படுற பொழுது ஃபேன் லைட்டு இயக்கம் பெறுது. அதனால் ஃபேனோ லைட்டோ தன்னளவில் அது ஜடமானது, சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம் அது சக்தி சொரூபம். அதுக்கு தூண்டுறதுக்கு இன்னொன்று வேண்டியதில்லை. அது இந்த சாதனத்தோட, மின் சாதனத்தோட தொடர்பு கொண்டா போதும், அது இயங்கும். அந்த மாதிரி கேள்வி. அந்த மாதிரி மனது சுதந்திரமாக அது அறியும் தன்மையுடையது, செயல்படக்கூடியது. அது உடம்போடு சேருகின்ற பொழுது உடம்பு இயங்குகின்றது. அப்படி ஏன் வைத்து கொள்ளக்கூடாது? மனது சுதந்திரமான இயக்கமுடையது என்று ஏன் சொல்லக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது? இது கேள்வி. அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்கிறார். ஏன்னா சிஷ்யனுடைய கேள்வி மனது எதனால் தூண்டப்பட்டு இயங்குகிறதுன்னு, மனதுக்கு வேறானது எதுன்னு தான் கேட்குறான். அந்த கேள்வியே அதனால் தப்புன்ட்டான். சிஷ்யன் கேட்ட கேள்வி அவன் ஏதோ விவரம் இல்லாமல் கேட்குறான்னா அதுக்கு நம்ம உட்காந்து பதில் சொல்லணுமா? கேள்வி தப்புன்னு தான் அவனுக்கு சொல்லணும். தப்பான ஒரு கேள்வியை கேட்டால் கேள்வியே தப்பு, கேள்வியே அவசியம் இல்லாததுன்னா. மனசு சுதந்திரமாக இயங்கக்கூடியது. அதனால் மனதை எது இயக்குகிறதுங்கிற, பிராணனை எது இயக்குது, இல்லை உடம்பை எது இயக்குது அப்படின்னு கேள்வி வேணா கேட்கலாம். மனதை எது இயக்குகிறதுன்னு கேட்கறது கேள்வியே பொருத்தம் இல்லாதது. அதான் இந்த சங்கை அப்படிங்கிறத பார்த்தா தெரியும், 11வது பக்கத்தில் கீழே. இவ்வித சுதந்திரமான மனதானது, அதனால் மனது சுதந்திரமானதுன்னு முடிவு பண்ணா. சுதந்திரமான மனதானது தனக்குரிய விஷயத்தில் தானே பிரவேசிக்கிறது என்பது பிரசித்தமாக இருக்கிறது. இப்படித்தான உலக அனுபவம் இருக்கு. மனசு சுதந்திரமாக அது செயல்படுகிறது, சுதந்திரமாக செயல்படுது. அதனால் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், எனக்கே அறிவு இருக்குது, எனக்கே சுதந்திரம் இருக்குது, நானே அப்படித்தானே மனுஷன் சொல்கிறான். குழந்தைகளுக்கு அது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் துணை பேச்சு கேட்குது. அப்புறம் இந்த மனது புத்தி கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு அறிவு திறமை வந்தால் 12-15 வயசு ஆச்சுனாக்கா நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னா, எனக்கே புத்தி இருக்குது, நானே யோசித்து நானே சுதந்திரமாக செயல்பட்டுக்குவேன், நீங்கள் சொல்லி நான் கேட்கணுங்கிறது இல்லை. அதனால் எனக்கான வாழ்க்கை துணையை நானே பார்த்துக்கொள்வேன்னா அப்படி சொல்கிறான். அதில் இப்போ என்னது? சுதந்திரம் ஒன்று இருக்குல்ல, மனிதனுக்குன்னு அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. அதை இயக்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்? அதனால் தானே பிரவேசிக்கிறது, தானே சுதந்திரமாக செயல்படுகிறது என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அவ்விஷயத்தில்
கேள்வி பொருந்துவது எங்ஙனமெனில். அதனால் அந்த விஷயத்தில் இந்த கேள்விங்கிறதுக்கே தேவையில்லையே. அப்போ கேள்வி இருக்குன்னா அது எப்படி சரியான கேள்வியாக இருக்கும்? அது கேள்வி. அதற்கு பதில் உச்சியதேனா பதில் சொல்லுகிறேன் கேட்பாயாக சொல்லப்படுகிறது. யதி ஸ்வதந்திரம் மனஹ பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ விஷயே ஸ்யாத் தர்ஹி சர்வஸ்யாஹ அனிஷ்டசிந்தனம் ந ஸ்யாத் அனர்த்தம் ச ஜானன் சங்கல்பயதி அத்யுக்ர துக்கே ச கார்யே வாரியமானமபி பிரவர்த்தத ஏவ மனஹ தஸ்மாத் யுக்தஹ ஏவ கேனேஷிதம் இத்யாதி பிரஷ்னஹ. அதுக்கு பதில் சொல்றார். இந்த மனமானது தானாக சுதந்திரமாக செயல்படும் தன்மை உடையது என்றால் பிரவர்த்தி நிவர்த்தி விஷயத்தில், பிரவர்த்தி நிவர்த்தி விஷயம்னா செயல்படுதல், செயலிலிருந்து விலகுதல், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. மனது சுதந்திரமாக செயல்படுதுனாக்க மனதோட விருப்பம் இயல்பா என்னது? நம்மளோட விருப்பம் இயல்பா என்னது? சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், வருத்தம் இல்லாமல் இருக்கணும். இதுதான் நம்முடைய விருப்பம். இது எல்லா மனசுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. இப்போ மனதுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் எது தனக்கு சந்தோஷத்தை தருமோ அதில் பிரவೃತ್ತಿ என்பது இருக்க வேண்டும். எதுல தனக்கு துக்கம் வருமோ, எதனால் தனக்கு பிரச்சனை வருமோ அதிலிருந்து நிவர்த்தி இருக்க வேண்டும். எது தப்புன்னு தெரிஞ்சால் அதை செய்யாமல் இருக்கணும், எது சரின்னு தெரிஞ்சால் அதை செய்யணும். எது உண்மையிலேயே சந்தோஷத்தை தருதோ அதை விரும்பி செய்யணும், எது துக்கத்தை தருகிறதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அதான் பிரவೃತ್ತಿ நிவர்த்தி. அதனால் பிரவೃತ್ತಿ நிவர்த்தி விஷயத்தில் மனதானது பிரவೃತ್ತಿ நிவர்த்தி விஷயத்தில்னு இருக்கு. சுதந்திரமாக ஆகுமானால், அப்போ சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை மனசுக்கு இருந்தால் அதனுடைய விருப்பப்படி எது நல்லதோ, எது இன்பத்தை தருமோ, எது சந்தோஷத்தை தருமோ, எது அமைதியை தருமோ, எது மன அமைதியை கெடுக்காமல் இருக்குமோ, எது உடம்போட ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்குமோ, எது உடம்புக்கு உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியத்தை தருமோ அதை தேடி மனசு போகணும். அதை தருகின்ற செயல்களை மட்டுமே மனதானது செய்ய வேண்டும். அதற்கு எதிரான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், முழுமையான சுதந்திரம் இருந்தால். ஆனால் அப்படி இருக்கானா? இல்லையே. என்ன நமக்கு எதுனாலும் துன்பம் வருமோ அது துன்பத்தை விரும்பலை, ஆனால் துன்பத்தை தரக்கூடிய செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சோம் காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதாவது பரவாயில்லேன்னு ஆயிடுச்சு. மற்ற சரக்கெல்லாம் குடிக்கிறதுங்கிறது அவனுக்கே தெரியுது இல்லை, அதனால கெடுதல் வருது, துன்பம் வருது, வயிற்று வலி வருது, மற்ற பிரச்சனைகள்லாம் வருதுன்னு தெரியுது. ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் சத்தியம்னா. அது எப்போ? காலையில். சாயந்தரம் என்னாச்சு? இது வேற வாயினா, அது வேற வாயு, இது நார வாயினாக்கா. அதனால் சங்கல்பம் ஒன்றா இருக்குது, செயல்பாடு ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே நமக்கு முழுமையான சுதந்திரம் இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது இல்லை. சுதந்திரமாக இருந்தால் நம்ம விரும்புகிறத மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் பல சமயங்களில் நம்ம விரும்புகிறதுக்கு எதிராகத்தான் நம்மளுடைய செயல்பாடானது இருக்கின்றது. எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யறது இல்லை, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் கரெக்டாக செய்கிறோம். அது குழந்தையாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்குது, நடுத்தர வயதுலேயும் அப்படித்தான் இருக்குது, வயதானாலும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மனது சுதந்திரமானது இல்லைன்னு தெரிகின்றது. மனதை தூண்டுகின்ற வேற ஒன்று இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. அதான் இங்கே அதான் ஆச்சாரியர் சொல்கிற பதிலாக சொல்கிறார். நம்ம அனுபவத்தை வைத்துக்கொண்டே பதில் சொல்கிறார். அதனால் மனதானது பிரவೃತ್ತಿ நிவர்த்தி விஷயத்தில் சுதந்திரமாக ஆகுமானால் அப்பொழுது எல்லோருக்கும்
அனர்த்தத்தை பற்றிய எண்ணமே ஏற்படக்கூடாது. அனர்த்தம்னா துன்பத்தை தருகின்ற செயல்களை பற்றிய எண்ணம். அர்த்தம்னா நமக்கு தேவையான நல்லது, அனர்த்தம்னா கெடுதலை செய்வது. கெடுதலை செய்கின்ற ஒரு செயலை, ஒன்றை யாரும் நினைக்கவே கூடாது. அந்த எண்ணமே மனசுக்கு வரக்கூடாது. ஏன்னா எண்ணம் வந்தால் தான் அப்புறம் அது சொல் செயலாகுது. தப்பு அப்படின்னாக்கா அது தப்புனா அதற்கு மேலே அதை பற்றி சிந்தனையே வரக்கூடாது. ஆனால் வருகின்றது. அதில் இருந்து என்ன, அனர்த்தம் என்று அறிந்தும் கூட அதை சங்கல்பிக்கிறான். மனிதன் என்ன பண்ணுறான், அது கெடுதல் என்று தெரிந்தும் இது தப்பு, இதை செஞ்சால் மாட்டிக்கொண்டா நம்மளுடைய சுதந்திரம் போயிடும், உள்ளே போய் கம்பி எண்ணணும், அல்லது அதை விட பயங்கரமான தண்டனைகள்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிறான், திருடுறான், லஞ்சம் வாங்குறான், எல்லாம் பண்ணுறான்ல. எல்லா செயலும் ஒன்று நேரடியாக பண்ணுறான், இல்லை மறைமுகமாக பண்ணுறான். அது தப்புன்னு தெரியுது. தப்புன்னு தெரியறதுனால தான் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு ராத்திரியில் பண்ணுறான், இல்லை டேபிளுக்கு அடியில் வாங்குறான், டேபிளுக்கு மேலே வாங்காமல் டேபிளுக்கு அடியில் லஞ்சம் வாங்குறான். அது சரினாக்கா தைரியமாக பண்ணலாமே. அப்போ செய்கிறவனுக்கு நம்ம செய்கிறது தப்பு, சட்டவிரோதமானது, இதனால் மாட்டிக்கொண்டா நமக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. இருந்தாலும் அதை செய்கின்றான். அதிலிருந்து என்ன தெரியுது, அது அதிகம் கொடுமையான துக்கமுள்ள காரியத்தில் தடுக்கப்படினும் கூட மனது பிரவர்த்திக்கவே செய்கின்றது. மனது நம்மை மீறி போகின்றது. அதனால துரியோதனன் சொல்றான் இதுல. ஏன்னா துரியோதனன், பாண்டவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் எல்லாம் ஒரு குருகிட்ட படித்தவங்க தானே, ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க தான், வளர்த்தாலும் ஒன்று தான், படித்த குருவும் ஒன்று தான். அப்போ பாண்டவர்களுக்கு தெரிகின்ற தர்மம் துரியோதனர்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்கணும். வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே இடத்துல ஒரே வீட்டில் ஒரே சொந்தம் தான், நல்லா தான் வளர்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே ஆசிரியர், குருவும் ஒரே ஆசிரியர் தான், ஒரே ஸ்கூல் தானா. இவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான், அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தான், அதனால் புத்திசாலியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ஒரே துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியத்தை தான் படிக்கிறார்கள். அதனால் எல்லா தர்மமும் துரியோதனனுக்கு தெரிந்து தான் இருக்கிறது, தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவனே சொல்கிறான், எனக்கு எது சரி எது தர்மம் என்று தெரிகின்றது, ஆனால் என்னுடைய மனது அதில் ஈடுபடவில்லைனா. எது அதர்மம் என்றும் தெரிகிறது, ஆனால் என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி அதில் செல்ல தூண்டுகிறதுன்னு அப்படி சொல்கிறான். அப்படி மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, துரியோதனன் சொல்கிறதா அப்படி ஒரு ஸ்லோகமானது இருக்கு. அதனால் எது தர்மம் அதர்மம், எது சரி தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நல்லதை செய்யறதுல எனக்கு ஈடுபாடு வரலை. ஏதோ ஒன்று என்னை மீறிய சக்தி இந்த தவறு என்று தெரிந்தும் அதில் செல்ல தூண்டுகின்றது. அதில் இருந்து என்னது, நாம் நம்முடைய சுதந்திரத்தில், முழுமையான சுதந்திரத்தில் நம்மளுடைய மனது இல்லை, மனது சுதந்திரமானது இல்லைங்கிறதா விஷயம். ஆகவே அதனால் மனதை பிரவர்த்திக்கக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கின்றது, அதற்கு வேறாக இருக்கின்றது. ஆகவே கேனேஷிதம் என்றதாதி பிரஷ்னம் பொருத்தமுள்ளதாகவே இருக்கின்றது. அதனால் இந்த கேள்வி சரியானது தான். மனிதன் சுதந்திரமானவன் அவன் சொல்லி கொண்டு இருந்தாலும் உண்மையே சுதந்திரமானவனா அவன் இல்லை. அவனை மீறிய ஏதோ ஒன்று அவனை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி நடத்துறதுனால தான் இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய குற்றங்கள் எல்லாம் வருது. மக்கள் மனிதர்கள் துக்கத்திலேயே இருக்கிறார்கள். இப்போ துன்பத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவனுக்கு விவேகம் இல்லைங்கிறது இல்லை. ஒரு சிலர் விவேகம் இல்லாததுனால கல்வி அறிவு மற்ற சம்ஸ்காரங்கள் இல்லை நல்ல குடும்ப சூழ்நிலை அறிவுறுத்துறதுக்கு நல்ல ஆள் இல்லைங்கிறதுனால தப்பான விஷயத்தை அவன் பழகி கொண்டு இருக்கலாம், பிறகு வெளியே வர முடியாமல் அதில் இருக்கலாம். ஆனால் படித்தவர்களும் கூட இப்போ என்ன ஒயிட் காலர் டெரரிஸ்ட்டுங்கிறான், ஒயிட் காலர் ஜாப்புனா இந்த டாக்டர் இப்போ என்ன பார்த்து குண்டு வெடிச்சதில்லை. இப்போ சென்னையில் டெல்லியில் செங்கோட்டையாருக்கு குண்டு வெடித்தது. குண்டு தீவிரவாதிகள்லாம் படிக்காதவன் ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி ஆக்கிட்டான்னு சொல்லலாம். இப்போ குண்டு வச்ச எல்லாருமே டாக்டர்னா, பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறவன், டாக்டராக இருக்கிறவன், அவன் திட்டமிட்டு குண்டு வெடிக்கிறான். அப்போ என்னது, அதனால ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அவன். அப்போ விவேகம் இல்லாத ஆள், அறிவில்லாத ஆள், புரிந்து கொள்ள சக்தி இல்லாத ஆள்னு அவனை சொல்ல முடியாது. படிக்காத ஆளை தப்பு பண்ணுற பொழுது அப்படி சொல்கிறான், படிக்காதவன் தற்குறி, அதனால் அப்படி பண்ணுறான்னா. படித்தவனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே. அப்போ என்னது, அது அவனை மீறி அது தப்புன்னு ஏதோ ஒன்று அவனை தூண்டிக்கொண்டு, சரி தப்புன்னு தெரிஞ்சு தான் இருக்குது, பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் ஏதோ ஒன்று தூண்டிக்கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த
இந்த மனது சுதந்திரமானதல்ல, அதை இயக்குகின்ற வேறொன்று இருக்கிறது என்று தெரிகின்றது. அதான் கேள்வி. அதான் இங்கே பதில். அதுக்கப்புறம் இந்த இந்த இதோட இந்த விஷயத்தை முடிக்கிறார். அதனால் மனசு சம்பந்தம் முதல் கேள்வி, எதனால் தூண்டப்பட்டு மனது தன்னுடைய வேலையை செய்கிறதுங்கிற முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சது. ஏதோ ஒன்று இருந்து தூண்டுகிறது, அது என்னங்கிறது சிஷ்யனுடைய கேள்வி. அதனால் இந்த கேள்வி பொருத்தமானது தான். அதுக்கப்புறம் அடுத்து பிராணன் வர. பிராணன் இந்த மனசு இல்லை, சரி மனசும் தூங்குற பொழுதும் பிராணன் வேலை செய்யுது இல்லை, மனசும் தூங்கிறது தூக்கத்திலேயோ ஆழ்ந்த தூக்கத்தில், பிராணன் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிராணன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது எப்போ எது வரைக்கும் இருக்கணும்னு அல்லது எப்பொழுது உடலை விட்டு பிராண இயக்கம் நிற்கணுங்கிறத யாரோ தீர்மானம் பண்ணுறார். அதுதான் விதின்னு சொல்கிறோம். பிராணனுடைய இயக்கம் நின்னதுனாக்கா இந்த உடம்பை விட்டு உயிரானது போய் விடுகிறது. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் பிரிஞ்சு போயிடுது, ஆள் போயிடுறான். அப்போ எப்பொழுது அது நிற்கணும்னு யார் தீர்மானம் பண்ணுறது? இவன் தீர்மானம் பண்ணலை. அது இவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாக்கா அவன் நிறுத்த மாட்டானே. தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறதான எல்லாரும் விரும்புகிறான். உயிரோடு இருக்கிறதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அப்போ அந்த விதி மரணம் என்பது, பிராணன் சரீரத்திலிருந்து விலகுதல் என்பது இவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இவனுடைய சுதந்திரத்தில் இல்லை, இவனுடைய மனது புத்தி எதுக்கும் தெரியாது, வேற ஏதோ ஒன்று. டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு 50 லட்ச ரூபா பீஸை வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் செய்கிறத செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே விதிப்படி நடக்கும்னா, அது 50 லட்ச ரூபா வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அடுத்த தலைமுறைக்காவது அந்த பணம் இருந்திருக்கும். அதை அவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் செய்கிறத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கையில் இருக்குன்னாக்கா, இப்போ எவரோ ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது இல்லை, அதான் கேள்வி. அடுத்து பிராணனுக்கு போய் கேட்குறா சிஷ்யன். சம்ஸ்கிருதத்தில் படிக்கலாம். கேன பிராணக யுக்தஹ நியுக்தஹ பிரேஷிதஹ சம்பிரதி பிரேஷிதஹ சன் பிரைதி கச்சதி ஸ்வ வியாபாரம் பிரதி பிரதமஹ இதி பிராண விசேஷணம் ஸ்யாத் தத் பூர்வகத்வாத் சர்வ இந்திரிய பிரவருத்தினாம். இந்த பிராணன் அதே கேள்விதான். மனசுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதே அடிப்படையில் பிராணனுக்கான கேள்வி. எதனால் பிராணன் யுக்தமாகன நியுக்தமாகனா தூண்டப்பட்டதாக, பிரேரணம் செய்யப்பட்டதுனாலும் தூண்டப்பட்டது, ஏவப்பட்டது. யாருடைய தூண்டுதலினால் அல்லது எந்த சக்தியினுடைய தூண்டுதலினால் இந்த பிராணனானது தனது வேலையை செய்கின்றது, தனது வேலையை குறித்து செல்லுகின்றது. இந்த சரீரத்தை, இந்திரியங்களை இயக்குதல் என்ற வேலையை அது செய்கின்றது. இங்கே பிராணன்னு வெறுமனே சொல்லாம பிரதம பிராணக, முதலாவதான பிராணன் என்று ஒரு அடைமொழி, பிராணனுக்கு ஃபர்ஸ்ட் முதலாவது என்ற ஒரு அடைமொழி இருக்கு. அது எதற்குன்னு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா பிராணன் தான் இந்திரியங்களை இயக்குவதாக இருக்கின்றது. அதனால இங்கு பிரதமக என்பது பிராணனுக்கு விசேஷணமாக அடைமொழியாக ஆகும். எல்லா இந்திரியங்களுடைய பிரவൃத்திகளும் அதை பிராணனை முன்னிட்டு ஆவதே அதன் காரணம் ஆகும். அதனால் பிராணன் இயக்கம் இருந்தால் தான் இந்திரியங்களுடைய இயக்கம் இருக்கும். அதனால் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் மேலாக முதலாவதாக அதை இயக்கக்கூடியதாக சொல்லப்போனால் அதற்கு பாஸாக இருக்கக்கூடியது பிராணன். அதனால் முதலாவதுங்கிறது பிராணனுக்கு ஒரு அடைமொழி. அதனால் முதலாவதான பிராணனானது எதனால் தூண்டப்பட்டு தன்னுடைய கடமையை செய்கின்றது, தன்னுடைய வேலையை செய்கின்றது. அடுத்த வாக்கியம், அடுத்து வாக்குக்கு வர்றார். கேனேஷிதாம் வாச்சமிமாம் சப்தலக்ஷணாம் வதந்தி லௌகிகாஹ. லௌகிகாகனா உலகத்தில் உள்ளவர்கள், லௌகிகர்னா இந்த உலகத்துக்கு, உலகம் லோகம்னு பேரு, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இந்த ஜீவர்கள் எவரால் பிரேரணை செய்யப்பட்ட, யாரால் தூண்டப்பட்டு சப்த ரூபமான இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதாவது வாக்கானது எதனால் தூண்டப்பட்டு பேசுது, வாய் பேசுதே, இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கே,
எந்த ஒரு சக்தியினுடைய தூண்டுதல் இருக்கிறதுனால வாக்கு செயல்பட முடிகின்றது. இப்போ வாக்குங்கிற பொழுது கண்ணு, காது, மூக்கு, இந்த அடுத்து கண்ணை பற்றி கேள்வி வருது. இந்த உடம்பு கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் என்னெல்லாம் உடல் உறுப்புகள் இருக்கோ எதனால் தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகளை அது செய்கின்றது. அவையவை அவற்றினுடைய வேலையை செய்கின்றன. அடுத்த கேள்வி அது மாதிரி கண்ணு, காது ரெண்டுக்கும் சேர்த்து ததா சக்ஷுः ஸ்ரோத்தம் ச ஸ்வே ஸ்வே விஷயே கவு தேவக தியோதனவான் யுனக்தி நியுங்தே பிரேரயதி. அவ்விதமே இப்படி மனது, பிராணன், வாக்கு இவைகள் போல பிரகாசமுள்ள எவர், இந்த தேவன் யார், எந்த தேவனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறான். எந்த தேவனால்னா, தேவன் அப்படின்னா பிரகாசமுடையவன், அறிவுடையவன். எந்த ஒரு அறிவாற்றலால், எந்த ஒரு ஜோதி சொரூபமான சக்தியினால். சக்ஷுவையும் யார், அப்படி எந்த தேவன், எந்த ஒரு தேவனானவன் இருந்து, எந்த ஒரு சக்தியானது இருந்து சக்ஷு கண்ணையும் ஸ்ரோத்ரியத்தையும் காதையும் தத்தமது விஷயத்தில் நியோகிக்கிறார்கள், பிரேரணம் செய்கிறார்கள். சம்ஸ்கிருத வார்த்தை தான், தமிழில் எழுதியிருக்கே ஒழிய வார்த்தையெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். யோஜிப்பிக்கிறார் அப்படின்னா இணைக்கிறார், சேர்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். நியோகிக்கிறார்னா தூண்டுகிறார், நடத்துகிறார் அப்படிங்கிற அர்த்தம். பிரேரணம் செய்கிறார், ஏவல் செய்கின்றார். எது தூண்டுகின்றது. அதனால் இப்படி உடம்பு, மனது, இந்திரியங்கள், பிராணன் இவைகளை தூண்டுகின்ற ஆற்றல் சக்தி எது? இதுதான் கேள்வி. சிஷியனுடைய கேள்வி, எதனால் தூண்டப்பட்டு இந்த உடம்பு நடக்கின்றது, செயல்படுகின்றது? இங்கே சிஷியனுடைய கேள்வி அப்படிங்கிற பொழுது சிஷியன் யாரு? நம்ம தான். அதனால் அது நம்முடைய கேள்வியாக இருக்கணும். நமக்கு அந்த கேள்வி இருக்கணும். இல்லைன்னா யாரோ கேள்வி கேட்டார், யாரோ பதில் சொன்னார்னா அந்த கேள்விக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு இருக்கக்கூடாது. அது மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கலாம். இங்கே வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் விசாரம் ஆராய்ச்சிக்குரிய ஆள் யாருன்னா நாம தான். செல்ஃப் ஸ்டடி தான். நம்மை நாமே ஆராய்கின்றோம், நம்மை பற்றி நாமே படிக்கிறோம். இப்போ ராமாயணம் மகாபாரதம்னாக்க சொன்னார், தசரதர் சொன்னார், கைகேயி சொன்னார், காட்டுக்கு போய் சொன்னார்னா யாரை? ராமர். அல்ல, ராமர் காட்டுக்கு போகிறார், அவர் ஏதோ பண்ணுறார், நம்ம அதை கதையாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மகாபாரதம்னா அதில் யார் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கதையை கேட்கிற பொழுது அது வேற யாரோ ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தருக்கு அது நடக்கிறது, நம்ம அதை கதையாக கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அதிலிருந்து நமக்கு சில நீதிகள் கிடைக்கின்றது, அல்லது சில சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்குது. அதனால் நம்ம அதை ஆர்வமாக பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அப்படி தான் எல்லா சினிமாவும். அதனால் சினிமா கதைகள் அல்லது கதை படிக்கிறது, கதை கேட்கறது, நம்ம புராண இதிகாச கதைகளாக இருக்கலாம், இல்லை நவீன இலக்கியங்களாக இருக்கலாம். ஆனால் அது யாரோ வேற ஒரு மனிதனை பற்றிய கதை, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அதற்கு நமக்கும் சில அம்சங்களில் தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகும். அதில் இருந்து நமக்கு ஒரு பாடம் என்பதும் கூட இருக்குது. அல்லது பல ரசனைக்குரிய விஷயமாக உணர்வுகளோடு இணையக்கூடியதாக அது இருக்குது. ஆனாலும் அது வேற, நாம வேற தான். ஆனால் வேதாந்தத்துக்கான விஷயம் யாரு? நாம தான். நம்மை பற்றிய ஆராய்ச்சி தான். அதனால் இந்த கேள்வி சிஷியனுடைய கேள்வி அப்படிங்கிற பொழுது நம்ம கேள்வியை சரியாக புரிந்து கொண்டா இது நமக்கும் இருக்க வேண்டிய கேள்வி. நாமளும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் யார்? இந்த உடம்பு மனதை இயக்குகின்ற சக்தி எது? எனக்குள்ள எது இருந்து உண்மையிலேயே நான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோமே, உண்மையான நான் யார்? அதான் கேள்வி. நான் நம்ம உடம்பு மனதை சொல்லி கொண்டு இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் யோசித்ததை வச்சு பார்த்தா உடம்பு மனது நான் இல்லை. ஏன்னா அது ஜடமானது, பஞ்சபூத காரியம். எந்த ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை நான் சொல்லுவனோ, எந்த ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நான் சொல்கிற ஆள் இருக்க மாட்டானோ, அப்போ அந்த நான் வேற தானே. அந்த நான்கிறது வேற தானே. உடம்பே நான் நம்ம நினைத்து கொண்டு இருந்தாலும் இந்த ஒரு நாள் உடம்பு நான் சொல்லாமல் இருக்கும். ஒரு நாள் உடம்பு நான் சொல்வதை நிறுத்திவிடும். அப்போ இது வரைக்கும் நான் சொன்ன ஆள் அந்த உடம்பை விட்டு போயிட்டான். அப்போ அறியாமையினால உடம்பை நம்ம நான் சொல்லி கொண்டு இருக்கிறோமே வெளிய, உண்மையான நான் உடம்புக்கு வேறாக இருக்கின்றது. அதானே. தாத்தா எங்கேனா போயிட்டாருன்னா உடம்பு தான் எங்கே இருக்கு.
உடம்பு தான் இங்கே இருக்கு, தாத்தா எங்கே போயிட்டாருங்கிறான். நேற்று வரைக்கும் அவரும் உடம்பைத்தான் நான் நினைத்து கொண்டு இருந்தார். எல்லாரும் விவகாரம் பண்ணுற பொழுது உடம்பை வச்சு தான் அவர் தாத்தா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு தாத்தா எங்கேன்னா அவர் போயிட்டார், பாட்டி எங்கே போயிட்டாங்க அப்படின்னாக்க, அப்போ நான்கிறது இந்த உடம்பு இல்லை, வேற உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நான் யார் என்பது தான் சிஷ்யனுடைய கேள்வி. அந்த சிஷ்யனுடைய கேள்வியை நம்ம சரியாக புரிந்து கொண்டு இது நமக்கும் இருக்க வேண்டிய கேள்வி, நமக்குள்ளேயும் இருக்கிற கேள்விங்கிற புரிதல் வந்தால் சிஷ்யனுக்கு என்ன பதில் கிடைக்கிறதோ அந்த பதில் நமக்கான பதில். அதனால் அந்த பதில் கிடைக்கிறதுனால சிஷ்யனுக்கு எந்த ஒரு ஞானம் வருதோ அந்த ஞானம் நமக்கு வருகின்ற ஞானம். அப்புறம் அந்த ஞானத்தினால அவன் நான் பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், மோட்சத்தை அடைந்து விட்டேன்னா நாமளும் அந்த ஞானத்தினால பந்தத்திலிருந்து விடுதலையை, மோட்சத்தை அடைந்து விட முடியும். அதனால் கேனோபனிஷத்து முடிகிற பொழுது சிஷ்யன் மோட்சத்தை அடைகிற மாதிரி யாரெல்லாம் பாடம் கேட்குறாங்களோ அவங்களும் மோட்சத்தை இது ஒவ்வொரு உபனிஷத்துலையும் அப்படித்தான். ஒவ்வொரு உபனிஷத்துலையும் ஒரு சிஷ்யன் இருக்கிறார். கட உபனிஷத்து பார்த்தா நச்சிகேதன் இருக்கிறார். நச்சிகேதன் இதே கேள்வி யமதர்மராஜாட்டே கேட்குறான். உடம்பை நீ தூக்கிக்கிட்டே இருக்கியே, உடம்புக்கு வேறான சக்தி எதுன்னு கேள்வி கேட்குறான். அதனால கடைசியில் அப்போ அவன் அந்த குருவோட உபதேசம், யமதர்மராஜாவோட உபதேசத்தோட ஞானம் அடைகிறார்னா நமக்கும் அந்த கேள்வி இருந்தால் அந்த உபதேசம் நமக்கானது, நாம் அந்த ஞானத்தை பெறுகிறோம், நாம் அதனால விடுதலையை அடைகின்றோம் என்பது தான். அதனால கேள்வியோடு சேர்ந்து கேள்வி நம்முடையதாக நம்ம அதுக்காக சொல்கிறேன். இந்த கேள்விங்கிறது ஏதோ ஒரு பாடம் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற மாதிரி மேத்ஸு சயின்ஸுன்னா, இல்லை சோசியல் சயின்ஸு வரலாறு படிக்கிறாருன்னா ஏதோ அக்பரை பற்றி படித்தார், வேற யாரோ ராஜராஜ சோழனை பற்றி படித்தாருன்னா அவர் எப்பயோ இருந்தார் போயிட்டார். வேதாந்தம் படிக்கிறது அப்படி இல்லை, இது நம்மை பற்றி படிக்கிறது. இங்கே சிஷ்யனுடைய கேள்வி நம்முடைய கேள்வி. அதனால் சிஷ்யனுக்கு என்ன பதில் கிடைக்க போகுதோ அது நமக்கு கிடைக்கின்ற பதில். சிஷ்யன் அடைகின்ற ஞானம் நம்முடைய ஞானம். அதனால் அந்த ஞான பலனா சிஷ்யனுக்கு என்ன வருதோ அது நமக்கு வருவது. அதனால் இந்த குரு இதற்கு பதில் சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அவர் பதில் சொல்கிற பொழுது என்ன பதிலுங்கிறதையும் சொல்கிறார், அந்த பதிலுக்கான பிரயோஜனத்தையும் சொல்கிறார். அதனால் ஒரே ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகத்தோட உபனிஷத்தை முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு கேள்வி அதுக்கு பதில், ரெண்டாவது மந்திரத்தோட உபனிஷத்தே முடிஞ்சு போச்சு. அந்த கேள்விக்கு நேரடியாக ஒரு பதிலை சொல்லிடுறார். பதிலை சொல்லிட்டு இந்த ஞானம் பதில்னால அவனுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது, இந்த ஞானத்தினால என்ன பலன்கிறதையும் சொல்லிடுறார். அப்போ பலன் சொன்னாக்கா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்லோகம் படித்தோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறோம், முடிஞ்ச உடனே பலஸ்ருதி வந்ததுன்னா என்னாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு பதிலை சொல்லி அதற்கப்புறம் அந்த ஞானத்தினால என்ன பலன்கிறதையும் பலனையும் சொல்லி அடுத்த மந்திரத்தோட உபனிஷத் முடிந்து விடுகிறது. ஆனாலும் அப்புறம் அதற்கு விளக்கமாக அடுத்தடுத்த மந்திரங்கள் வருது. அதனால் நேரடியான பதில் என்னவோ அது அடுத்த மந்திரத்தோடையே வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அதை இன்னும் விவரித்து சில கதையும் சொல்கிறார். கதையும் சொல்லி அடுத்தடுத்த மந்திரங்கள் உபனிஷத் போகுது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் தொடருவோம். குருவினுடைய பதில் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். சிஷ்யனுடைய கேள்விக்கே இவ்வளோ விளக்கம்னா குருவோட பதிலுக்கு எவ்வளோ விளக்கம் பார்க்கறது? அப்படித்தான் இருக்குது, அவருடைய பதில் அப்படித்தான் இருக்குது. சிஷ்யனே இவ்வளோ புத்திசாலியாக கேள்வி கேட்டான்னா குருவோட பதில் அதோட புத்திசாலித்தனமாக தானே இருக்கும். அப்படித்தான் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம், தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।